வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு த ஷோ. செய்தி சொல்லட்டுமா? தமிழ்நாடு அரசின் நகர ஊரமைப்பு சட்டம் 1971 படி தமிழகத்துல புதுசா ஒரு மனைப்பிரிவு அதாவது லே அவுட் உருவாக்கணும்னா அதற்கான தொழில்நுட்ப அனுமதி பெறுவதற்கு விண்ணப்பிக்கணும். OSR அதாவது திறந்தவெளி இடங்கள் அப்படின்னு சொல்லப்படும் 10% இடத்தை அந்தந்த உள்ளாட்சி நிர்வாகத்துக்கு கீழே ஒப்படைக்கணும். இந்த விதிமுறைகளின்படி 2500 சதுர மீட்டர் பரப்பளவிலான நிலங்கள்ல 10% அந்த நிலப்பகுதியை பொது பயன்பாடு அதாவது பள்ளிக்கூடம், சமுதாய கூடம், விளையாட்டு மைதானம், பூங்கா இது போன்ற இடங்களுக்காக பொது பயன்பாட்டிற்காக ஒதுக்கணும். இத கட்டாயமா உள்ளாட்சி அமைப்போட நிர்வாகத்துக்கு கீழே ஒப்படைக்கணும் அப்படிங்கிறது ஒரு விதியா இருந்தது. அதன்படி இந்த லே அவுட்டை திட்ட அனுமதிக்காக விண்ணப்பிக்கும் போதே இதுல எந்தெந்த இடங்கள் இந்த 2500 சதுர மீட்டர் பரப்பளவுனால நிலங்கள் இருந்தா அதுல 10% சொல்லப்படும் பொது பயன்பாட்டுக்குன்னு வரும்போது எந்தெந்த இடங்கள் எந்த அளவுல என்ன பயன்பாட்டிற்காக ஒதுக்கப்படுது இப்படிங்கிற தரவுகள் எல்லாத்தையும் எல்லா விவரங்களையும் அந்த லே அவுட்லயே தெளிவா குறிப்பிட்டு உள்ளாட்சி அமைப்பு கிட்ட அதற்கான பொறுப்பை ஒப்படைக்கணும். இதுதான் இந்த விதிமுறையில பின்பற்றிட்டு வந்த ஒரு விஷயம். இப்படி பூங்கா, விளையாட்டு மைதானம், சமுதாய கூடம், பள்ளிக்கூடம் இப்படின்னு மக்களின் பொது பயன்பாட்டுக்காக இருக்கக்கூடிய அந்த நிலங்கள்ல அந்த பொது பயன்பாட்டு தவிர வேறு எந்த விதமான பயன்பாடுகளும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது கட்டாயம். OSRன்னு சொல்லப்படும் திறந்தவெளி இடங்கள் அல்லது அதாவது ரிசர்வ்டு சைட்ஸ்னு சொல்லப்படும் இடங்கள் இதுல இந்த விளையாட்டு திடல், பூங்கா, சமுதாய கூடங்கள் இதெல்லாம் அமைச்சு அவற்றை மேம்படுத்துறதுக்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய பொறுப்பு அந்தந்த உள்ளாட்சி அமைப்புக்கு இருக்கு. இந்த இடங்கள்ல தான் இயற்கை சூழலுக்கு உகந்தவாறு மரங்கள் அதிகமா வளர்க்கப்படும். இப்ப இருக்க காலம் மாதிரி நகரமயமாதல் அப்படின்னா அதிகமா வளராத 1971 ஆண்டிலேயே இப்படியான ஒரு விதிமுறை அறிமுகப்படுத்தப்பட்டு அது தீவிரமா செயல்படுத்தப்பட்டு வந்துச்சு. அடுத்தடுத்து வரக்கூடிய அரசு நிர்வாகங்களும் இதை உறுதிப்படுத்தினுச்சு. இன்னும் குறிப்பா 1992 ஆண்டு நகர ஊரமைப்பு துறையால் போடப்பட்ட ஒரு அரசாணையில இது இன்னும் தீவிரமா உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அதன்படி கட்டாயமா 2500 சதுர மீட்டர் பரப்பளவிலான நிலங்கள்ல 10% பொது பயன்பாட்டிற்காக ஒதுக்கியே ஆகணும். அதையும் மீறி அந்த இடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டாலோ அல்லது சட்டவிரோத நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டாலோ அதற்கு எதிராக தீவிரமான சட்ட போராட்டங்களும் சட்ட நடவடிக்கைகளும் இருந்தது. இப்படி பலதரப்பட்ட வழக்குகள்ல உச்சநீதிமன்றமும் சரி உயர்நீதிமன்றங்களும் சரி இந்த பொது பயன்பாட்டிற்கான நிலங்கள்ல வேறு எந்த விதமான பயன்பாடும் இருக்கவே கூடாதுன்னு கட்டாயமாக தீர்ப்பளிச்சிருக்கு. இப்படி தீவிரமா பின்பற்றப்பட்டு வரும் இந்த நடைமுறையை கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல விதிமுறைகளை மாற்றி அறிவிச்சாங்க. 2019 ஆண்டுல அதிமுக ஆட்சியின் ஒருங்கிணைந்த வளர்ச்சி மற்றும் கட்டட விதிகளின்படி இந்த பழைய விதிமுறைகள் மாற்றி அறிவிக்கப்பட்டது. சட்ட திருத்தமா கொண்டு வராமலே நேரடியாகவே மாற்றி அறிவிக்கப்பட்ட இந்த விதிமுறைகளின்படி 2500 சதுர மீட்டர் பரப்பளவிலான அந்த மனைப்பிரிவுல 10% பொது பயன்பாட்டிற்காக ஒதுக்கப்படுங்கிற அந்த நடைமுறையை மாற்றி இப்படி பொது பயன்பாட்டிற்கு நிலம் ஒதுக்க தேவையில்லை அப்படின்னு விலக்கு அளிச்சு அறிவிச்சாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 2500 சதுர மீட்டர் பரப்பளவு அப்படிங்கறத 3000 சதுர மீட்டர் பரப்பளவு அப்படின்னு அந்த அளவுகோலை உயர்த்தினாங்க. அதோட 10,000 சதுர மீட்டர் அளவிலான மனைப்பிரிவுகள்ல மட்டும் 10% நிலத்தை ஒதுக்குனா போதும் பொது பயன்பாட்டிற்கு அப்படின்ற ஒரு அறிவிப்பும் கொடுத்தாங்க. அதுலயும் குறிப்பா அந்த 10,000 சதுர மீட்டர் அளவிலான அந்த நிலங்கள்ல முதல் 3000 சதுர மீட்டர் நிலத்தை விட்டுட்டு மீதமுள்ள 7,000 சதுர மீட்டர் நிலத்துல மட்டும் 10% பொது பயன்பாட்டிற்கான நிலத்தை ஒதுக்கினா போதும் அப்படின்ற ஒரு அறிவிப்பும் அதிமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்டுச்சு. அப்படியும் அந்த நிலத்தை உள்ளாட்சி அமைப்புக்கு ஒதுக்க தேவையில்லை, ஆனா அதற்கான தொகையை மட்டும் அரசுக்கு கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த அறிவிப்பு அமைஞ்சது. இதுக்கு அப்போவே சமூக ஆர்வலர்கள் தீவிரமான கண்டனங்களை முன்வச்சு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அப்போ எதிர்க்கட்சியா இருந்த திமுக அரசும் இந்த விஷயத்தை ரொம்ப தீவிரமா எதிர்த்தாங்க. ஆனா இப்போ நடக்கிறது திமுக ஆட்சி தான். ஆட்சிக்கு வந்து இத்தனை ஆண்டுகள் ஆகியும் அப்போ மாற்றி அமைக்கப்பட்ட அந்த விதிமுறையை இன்னும் திமுக அரசு மீட்கல அப்படின்னு தமிழ்நாடு ரிசர்வ் சைட் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் தியாகராஜன் சொல்றாரு. அவர் குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்னன்னா 1992 ஆண்டிலேயே இந்த குறிப்பிட்ட அளவிலான நிலப்பகுதிகளில் சாலைக்கான இடங்கள் 10% ரிசர்வ்டு சைட்ஸ் இப்படின்னு 40% இடத்தை உள்ளாட்சி அமைப்புக்கு ஒப்படைக்கணும். அதுவும் 10 ஏக்கருக்கு அதிகமான ஒரு மனைப்பிரிவா அது இருந்தா கண்டிப்பா அங்க ஒரு சமுதாய நலக்கூடத்துக்காக இடம் ஒதுக்கணும். இதுவே வீட்டு வசதி திட்டம் போன்ற பெரிய திட்டங்களா இருந்தா
மார்க்கெட், தீயணைப்பு நிலையம், காவல் நிலையம் இது போன்ற இடங்களுக்கு பொது பயன்பாட்டிற்காக கண்டிப்பா இடம் ஒதுக்கணும். ஆனா எக்காரணத்தை கொண்டும் இப்படியான இந்த பொது பயன்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட நிலங்கள்ல வேறு எந்த விதமான தனிப்பட்ட பயன்பாடுகளும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த விதிமுறையில தீவிரமா பின்பற்றப்படுற ஒரு விஷயம் அப்படின்னு தியாகராஜன் சொல்றாரு. கடந்த அதிமுக ஆட்சியில இப்படி அரசுக்கு நிலம் ஒதுக்க வேண்டாம், ஆனா அதற்கான தொகையை மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு அதிமுக சொல்லும் போது அப்போ எதிர்கட்சியா இருந்த திமுக அரசும் அதை எதிர்த்ததுதான். ஆனா இப்போ ஆட்சியில இருக்கும்போது அவங்க அதை மாற்றலாம்ல, ஆனா ஏன் மாத்தாம இருக்காங்க? இதுதான் மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு தியாகராஜன் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. இப்படி அரசுக்காக ஒதுக்கப்பட வேண்டிய நிலங்களை ஆக்கிரமிப்புகள்ல இருந்து நீக்குவதற்கான தீவிரமான பல சட்ட போராட்டங்கள் நிகழ்த்தி இதுவரை 65 ரிசர்வ் சைட்டுகளை மீட்டிருக்கோம். அதோட நிலப்பரப்பு 45 ஏக்கர் வரைக்கும் இருக்கும், மதிப்பு 500 கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு ரிசர்வ் சைட் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் தியாகராஜன் சொல்றாரு. காந்திபுரம் அருகே 51 சென்ட் நிலப்பரப்பிலான பொது பயன்பாட்டிற்கு உள்ள அந்த நிலத்துல ஆக்கிரமிக்கப்பட்டு கட்டப்பட்ட ஒரு கட்டடத்தை அகற்றி அங்க ஒரு செம்மொழி பூங்கா அமைக்கப்பட்டிருக்கதாகவும், அதே போல வடவள்ளி வியன்னா நகர் பகுதியில 12 பொது ஒதுக்கீட்டு இடங்களையும் மீட்டிருக்கதாக அந்த பகுதியின் குடியிருப்போர் நல சங்கம் சொல்லுது. இப்படி இந்த பொது ஒதுக்கீட்டுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த நிலங்களை அரசுக்கு பணமா மட்டும் வாங்கிக்கிட்டு அதை விற்பதற்கு அரசே அனுமதி கொடுக்கறத தடுக்கணும் அப்படின்னு பொதுநல வழக்கு தொடரப்பட்டு அதன் மீதான ஒரு விசாரணையில தமிழக அரசு இதுக்கு 3 வாரத்துக்குள்ள பதிலளிக்கணும்னு உயர்நீதிமன்றம் சொல்லுது. ஆனா இப்ப வரைக்கும் தமிழக அரசு தரப்புல இருந்து இது குறித்து ஒரு தெளிவான பதில் இல்லை அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுறாங்க.